இந்தியாவில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க முக்கிய பங்கு இருக்கு. நாட்டோட வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவோட உயரிய பதவின்னு சொல்லப்படுறது வைஸ் பிரசிடென்ட் பதவி. எத்தனை நாளுக்குள்ள இந்த எலெக்ஷன் நடக்கணும்? வைஸ் பிரசிடென்ட் ஒருவர் உயிரிழந்தாலோ, ராஜினாமா செஞ்சாலோ, இல்ல வேற காரணங்களால பதவி பறிக்கப்பட்டா உடனே அந்த பதவியை நிரப்ப தேர்தல் நடத்தப்படணும்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 68 உட்பிரிவு 2ல சொல்லப்படுது. பொதுவா பதவி விலகிற துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடிவடைந்த 60 நாட்களுக்குள்ள அடுத்த துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேணும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி தேர்வு செய்யறாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 66 படி குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்கணும். விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி மறைமுகமா தேர்தல் நடைபெறும். ஒரு வாக்காளர் ஒரு முறை மட்டுமே வாக்களிக்க முடியும். வைஸ் பிரசிடென்ட் ஆறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசுக்கு மேல இருக்கணும், மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்க தகுதி பெற்றிருக்கணும். லோக்சபா, ராஜ்யசபா சேர்த்து இப்போ மொத்தம் 781 எம்பிக்கள் இருக்காங்க. வைஸ் பிரசிடென்டா வெற்றி பெற 391 ஓட்டு வேணும். என்டிஏ அலையன்ஸ், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில 422 எம்பிக்களோட பலம் இருக்கிறதுனால அவங்க கூட்டணியில யார வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்ல நிக்க வைக்கிறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெற பெரும்பான்மை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.